அவ்வளவு எளிதாக நடக்கிற காரியம் அல்லவர். ஒரு இனத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிந்தவர். இந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்திருக்கிற அன்பு சகோதரர் ஜக்கைல் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் போவார். 2008ஆம் ஆண்டு கோவை கருமத்தம்பட்டி 52 இடங்களிலே கிளைகளை ஆரம்பித்து கொடிகளை ஏற்றிவிட்டு கருமத்தம்பட்டி ராஜரோடிலே நான் ஒரு கூட்டம் போடுகிறேன். கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், யாராவது அதை பார்த்து பயப்படுவதாக இருந்தால் 52 இடங்களிலே கிளைக்கு ஒருவர், அந்த 20 பேரும் மேடையில் இருக்கிறார்கள். கீழே பொதுக்கூட்டம் என்று போட்டுவிட்டோம். ஒரு பெரிய மாநாட்டை போட வேண்டும் என்று அன்றைக்கு முடிவெடுத்தேன். 2009ஆம் வருஷம் பேரை கூட்டி ஒரு மாநாட்டை அன்றைக்கு என்னால் போட முடிகிறது. கடினமாக உடைப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இனத்தை ஒற்றுமைப்படுத்தினால் போதாது, அரசியல் அங்கீகாரத்தை பெற்றாக வேண்டும். இந்த இனத்தை ஒற்றுமை, இந்த இனத்தை காட்டி, இந்த கூட்டத்தை காட்டி, ஆனால் அவர் சேர்த்திருக்கிற இந்த கட்சியினுடைய இவ்வளவு பெரிய அமைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அங்கீகாரம் ஒற்றுமையாக இன்றைக்கு பயணிக்க வேண்டும். சூரியமூர்த்தி சொன்னது போல ஜக்கைல் அவர்கள் இவ்வளவு பேரை சேர்க்கக்கூடிய இந்த திறமைக்கு, ஆனால் அப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆகிறார்கள். ஆனால் வேண்டும் என்ற பெரியோடு அவர் இன்றைக்கு பயணித்துக் கொண்டார். இப்படிப்பட்டவர்களை காண்பது அறிவு. விட்டோம் என்று சொன்னால் நாம் அனாதையாகி போவோம். அதை இந்த இடம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வந்து நிற்பதற்கு தலைவர்கள் வேண்டும். மற்றவர்கள் வரமாட்டார்கள். மற்ற கட்சிகளே இருப்பவர்களை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சமுதாயம் என்று சொல்லப்படுது, அவர்கள் வரும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசவில்லை. காரணம் என்ன? சமுதாயம் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்குள்ளே இருந்தால்தான் அதை செய்ய முடியும், அனுமதி பெற வேண்டும். நான் பேச முடியாது. ஆனால் இப்போது நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அனைத்து சமுதாயத்திற்கும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறேன். அந்த சட்டமன்றத்திற்கு உள்ளே இருந்து நான் அறிந்தவர்களுக்கு 6% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதை விட இந்த சமுதாயம் சார்ந்த இயக்கத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் அவர் குறிவைக்கிற அத்துணை திட்டங்களுமே அடித்தட்டு மக்களை குறிவைத்துத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலே வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதையெல்லாம் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஆதித்தமிழர் கட்சி உறுதுணையாக கைகோர்த்து நிற்பதற்கு தயாராகி இன்றைக்கு இப்போதல்ல எப்போதும் அந்த பயணம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் அரசியல் அங்கீகாரத்தை வாங்குகின்ற நேரத்திலே சரியான திட்டமிட்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சாதிப்பதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிறது. எல்லா சமுதாயம் சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்திலே இந்த அணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன். 16ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த பின்னாடி முதலமைச்சர் அவர்களுக்கு பேசி அன்றைக்கிலிருந்து நான் இந்த கூட்டணியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட்டணியிலே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு மரியாதை என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில தான் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். யார் சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆதித்தமிழர் கட்சி இந்த முடிவை எடுத்திருப்பதை நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். மோடி அவர்கள் மதுரையிலே வந்திருந்த கூட்டத்திலே ஒருவர் பேசுகிறார், மதுரை என்று சொன்னால் எம்ஜிஆர் என்று சொன்னால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஞாபகத்துக்கு வருகிறது என்று. ஏயா மதுரை வீரன் ஞாபகத்துக்கே வரலையா உனக்கு? மதுரை எம்ஜிஆர் சொன்னால் மதுரை வீரன் முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். பொறுத்தவரை இன்றைக்கு நாம் வலிமையாக
ஒற்றுமையோடு ஒரே கருத்தோடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்கூட்டணியை பொறுத்தவரை எதிர்கூட்டணியிலே என்ன செய்கிறார்கள்? பீகாரில் நடந்த போது கூட தெரிய வேண்டாமா, நிதிஷ்குமாரை இறக்கி விட்டார்கள். 10 முறை முதலமைச்சராக பதவியேற்றவர் அவர். அவருடைய அந்த அறிவு திறமையே அந்த புத்தியே மறுகணித்து இன்றைக்கு காலி செய்து விட்டார்கள். இப்படித்தான் மகாராஷ்டிராவிலே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அதிமுகவுக்கும் அதே நிலைமைதான், மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. இந்த தேர்தலிலே அதோடு அவர்கள் அதிமுகவை கபலீகரம் செய்கிற அந்த வேலையை பிஜேபி செய்வார். அதே போல அருந்ததிய சமுதாய இளைஞரிடத்திலே பெண்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன தெரியுமா? எடுப்பார் கைப்பிள்ளையாகலாம் மாறிவிடக் கூடாது. இத்தனை ஆண்டு காலம் இருந்து விட்டோம். யாரோ நம்மை எடுப்பார் கைப்பிள்ளையாக நினைத்துக் கொண்டு நம்மை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய அந்த போராட்டம், நம்முடைய வாக்குகள், ஓட்டுகள் என்பது அருந்ததிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அது பயன்பெற வேண்டும். ஏதாவது சொல்லுகிறார்கள் என்பதற்காக தடம் மாறிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களோடு இருக்க வேண்டும். ஏன் ரேஷன் கார்டுக்கு 500 கார்டு இருக்கிற ரேஷன் கார்டுக்கு ஒரு கடைங்கிறது இன்னைக்கே இருக்கு. இது என்ன புதுசா தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? இது கூடவா எழுதி கொடுக்கிறவங்களுக்கு தெரியாது. 500 கார்டுக்கு ரேஷன் கடை இருக்கு. ஒரு சில அதிகமா இருக்கு. பகுதி நேர கடை 300 கார்டு கூட பகுதி நேர கடை கொடுக்குறாங்க. கேட்டா போதும். 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை இப்பவே இருக்கு. 300-350 கார்டுக்கு பகுதி நேர கடை இருக்கு. இதை போய் 500 ரேஷன் கார்டுக்கு நான் ஒரு கடை அமைப்பேன். சொல்றதை பத்தி தப்பு இல்லை. ஆனா எழுதி கொடுக்கிறவனுக்கு அந்த புத்தியாவது வேண்டாமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. தொண்டுல மட்டும் புரியுதா? அடிப்படை புரிதல் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தை மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் நீங்கள் சரியான முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற அந்த வேலையை கையில் எடுத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதல்வராக தமிழகத்திலே அமர்வார். அப்படி அமரும் பொழுது என்றால் இந்த அளவுக்கு அருந்ததியர் சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வு வந்த பொன்னான நேரத்தை இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. அமைப்புகள் இருக்கலாம், ஆனால் அத்தனை அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இருக்கிறார்களே ஒழிய தடம் மாறவில்லை. அப்ப என்ன, மொத்த அருந்ததியர் சமுதாயமும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சி அமையும் பொழுது மறுபடியும் எனக்கு சட்டமன்றத்துக்குள்ளே அருந்ததிய சமுதாயத்திற்காக பேசுவதற்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே என்னோடு துணையாக இருப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் ஆதி திராவிட பழங்குடியின நலத்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் மதிவேந்தன் அவர்களை அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே வருக 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 என்று வரவேற்கின்றேன். அப்படி ஆதி தமிழர் கட்சி இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முடிவை மீண்டும் நான் இந்த நேரத்திலே பாராட்டி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லோரையும் அரவணைத்து இன்றைக்கு கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய தலைவராக, பெருந்தன்மை கொண்ட தலைவராக, எதிர்கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு இருக்கின்றார். அவரால் செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த தமிழகத்திலே அருந்ததிய சமுதாயத்தை வேறு யாரும் முன்னேற்றவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த உறுதியோடு நீங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முடிவை பாராட்டி அருமை சகோதரர் ஜக்கையன் அவர்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒன்றாக நாம்
கண்டிப்பாக இந்த தேர்தலிலே தேர்தல் பணியாற்றுவோம், ஒற்றுமையாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பித்து வெகு சிறப்பாக உரையாற்றி சென்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி தலைவர் அவர்கள் கௌரவிப்பார். தமிழன்பன் தோழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களுக்கு தோழர் தமிழன்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தோழர்களே, அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எல்லா மக்களும் குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி உள்ள வர சொல்லுங்க. அந்த அலுவலகத்தில் சொல்லி அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இஸ்ரவேல் அவர்கள் தலைமையில் ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை இந்த செயலாளர் ஐசையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதித்தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் ஜக்கையன் அவர்களுக்கு தோழர் தமிழன்பன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் அவர்கள் நல்ல படித்த பண்பாளர். சிறு வயதிலிருந்தே நம் மக்கள் மிகவும் அடிமைத்தனமாகவும் ஒரு படிப்பறிவில்லாத மக்களாகவும் எந்த ஒரு அரசு தான் படித்த இந்த கல்வி என் மக்களுக்காக பயன்பட வேண்டும் என்று படித்த பட்டம் பெற்ற ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் இந்த மக்களுக்காக பட்டி தொட்டியெல்லாம் சென்று இந்த மக்களை ஒரு அரசியல் ஒரு நாளும் உண்ணாமல் உறங்காமல் அவர் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டதில்லை, சரியா தூங்கினதில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கூட தான் இருக்கேன். நான் இந்த மக்களுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு மக்களுக்காகவே போராடி இருக்கிற அப்படி ஒரு தலைவர் ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா அவர் கண்டிப்பான முறையில் அவருக்கு சட்டமன்றத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கணும் அப்படின்னு எங்களோட ஒரு ஆதங்கம். ஏன்னா காலம் போனா இப்படியே மக்களுக்காகவே பேசிட்டு ஒண்ணுமே இல்லாம போகக்கூடாது. அவரோட குரல் சட்டமன்றத்தை ஒலிக்கணும். அவர் எங்களுக்காக தெரு தெருவா பிரச்சாரம் பண்றத கூட சட்டமன்றம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் திராவிடத்துக்காண்டி பாடுபட்டு இருக்காரு. இன்னைக்கு கன்னியாகுமரியில தொடங்குறப்பெல்லாம் அவ்வளவு மழை, சரியான மழை. இந்த மழையிலையும் எப்படி நான் தான் நினைச்சேன் அவர் எப்படி உடல்நிலை சரியில்லாதவர் எப்படி இந்த மழையில பிரச்சாரம் பண்ண போறாரு. தொடர்ந்து மழை காலம் அந்த மழையில விடாம பிரச்சார பயணத்தை 100 நாளா வெற்றி விழாவா முடிச்சிருக்காருன்னா உண்மையிலே நாம என் தலைவரை பாராட்ட வேண்டிய நிலையில நாங்கள் இருக்கிற சூழ்நிலை. மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த கன்னியாகுமரி முதல் சிறுத்திரளாக கூடியிருக்கின்ற அருந்ததிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாநில மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உங்கள் சொல்கிறேன். இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு
திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பதில் ஆணித்தரமாக மனதில் ஏற்றி இந்த வாகன பிரச்சாரத்தை மிகவும் நிறைவு விழாவிலே நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நமக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்றுமே இந்த திராவிட அரசு நமது முத்தமிழ் அறிஞருடைய மகனாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது மக்களுக்கு பரப்புரையாகத்தான் இந்த எழுச்சி பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. இது மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டங்களை கடந்து இன்று சென்னையிலே நிறைவு விழாவை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இந்த திராவிட அரசு ஆட்சியிலே அதை ஏதாவது நம்ம சாதிக்க முடியும். ஒரு தொழிற்சாலையோ ஒரு நம்ம எது சாதிக்க வேண்டுமென ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது நம்மளில் டைவர்சிட்டியிலே ஒரு யூனிட்டி இருக்கும்போது நம்மளிலே ஒரு யூனிட்டின்றது கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும். இன்னொரு வார்த்தை நான் சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் தி கலைஞர் என்று ஒருத்தர் சொன்னார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் தி கலைஞரினார். he may be dangerous for his opponents. அவர் எதிரிகளுக்கு டேஞ்சரான தெரியலாம். not only dangerous but he is generous. அள்ளி கொடுக்கிறவர். generous அப்படின்றா கொடுக்கிற ஒரு தன்மை உள்ளவர். he is not dangerous for the people of Tamil Nadu. he is generous for the people of Tamil Nadu. he loves the people of Tamil Nadu and the minorities and other linguistic minorities. அதனால தளபதியுடைய ஆட்சி இது தொடரும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் நன்றியோடு ஆதி தமிழர் கட்சியோடு கடந்த 10 நாட்களாக அண்ணன் ஜக்கையன் அவர்களோடு இணைந்து அண்ணன் இஸ்ரேல் அவர்களும் நிர்வாகிகளும் பணியாற்றி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். உங்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த தமிழ்நாடு ஆதி ஆந்திரா அருந்ததி எங்களுடைய கட்சியுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் தலைமைக்குள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது மலைத்தான் நம்ம மீது பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்துக் கொடுக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் என்று சொல்வதை விட நம்முடைய ஆளுநர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களை அன்போடு வரவேற்று இதுக்கு முன்பாக பேசி அமர்ந்து சென்ற கும்பநாடு அக்கா கனிமொழி அவருடைய தலைமையில் அவர்கள் தொடங்க வைத்த இந்த பிரச்சார பயணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் கடந்து விட்டோம். இந்த 4-5 மாதங்களாக இந்த பிரச்சார பயணத்தினுடைய பயணம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பட்டி தொட்டியாக சென்று அந்த மக்களை சந்தித்து திராவிடத்துடைய எழுச்சி தமிழ்நாட்டில் எந்த அளவு வளர்ச்சி அடைபட்டிருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி இந்த பிரச்சார படத்தை இன்று சென்னையிலே நாம் நிறைவடை செய்ய இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுடைய ஏன் ஆதி தமிழர் கட்சி இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியது? சில பேர் கூட திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்று சொன்னால் இது திமுக காரங்க தானே செய்யணும், ஏன் நீங்க செய்றீங்க? உங்களுக்கு எது பணம் கொடுத்ததுனால நீங்க செய்றீங்களா? திராவிடத்தின் எழுச்சி அப்படின்னு சொன்னா அவங்க திமுக காரங்க தானே அதை செய்வாங்க, ஏன் நீங்க தூக்கி சமக்கிறீங்க? இதனால உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? ஏதாவது கெட்டுக்கட்டா நோட்டா பணம் கொடுக்க போறாங்களா என்ற கேள்வியை கூட சில முட்டாள்தனமான கேள்வியை எழுப்பப்பட்டது. அப்பொழுது தெளிவாக நம்ம தலைவர் சொன்னார், இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது, இந்த மக்களுடைய வாழ்வினை மாற்றி அமைத்தது, இந்த ஏழை எளிய மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை பேசுவதற்காக, இந்த மக்களுடைய வாழ்வினை மாற்றி அமைப்பதற்காக, இந்த சமூகத்திலே வரலாறுகளை படைத்ததற்காக, வரலாற்று தலைவருடைய சிலை அமைத்ததற்காக
இந்த சமூகத்தை கல்வியை நுகர்ந்ததற்காக, இந்த சமூகம் அரசு பணிக்கு சென்றதற்காக நாங்கள் நன்றி கடப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் திராவிடத்தால் தமிழ்நாட்டு எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, இந்த வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுடைய வளர்ச்சி எந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக இந்த பரப்புரை பயணத்தை தமிழகம் தலைமையை நடத்தியிருக்கிறோம். தோழர்களே, பல்வேறு கட்ட நெருக்கடிகள் பிரச்சாரத்துக்கு செல்லுகிற போது, அதிமுக விமர்சனம் செய்யும் போது, பிஜேபி விமர்சனம் செய்யும் போது, ஏன் புதிதாக தொடங்கிய நடிகர் விஜயை பற்றி பேசும்போது கூட பல்வேறு நெருக்கடிகள் பகுதிகளே பேசினார்கள். இவர்கள் திமுகவுடைய அடிமை விருதுகள், திமுக அடிமை விருதுகளாக இருக்கிறார்கள், திமுக இவர்கள் பச்சனைப்படுகிறார்கள், திமுகவை தூக்கி சமக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுகவை தூக்கி சமப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் என்று சொன்னால், இங்கே சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்திலே கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் நம்முடைய சமூகம் ஒரு புறத்திலே தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வந்தார்கள். அவர்களை என்னெல்லாம் அழைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். குப்பை வாங்குகிறவர்கள், குப்பை பிறக்கிறவர்கள், சாக்கடை அள்ளுகிறவர்கள் என்று ஒரு கேவலமான ஒரு பாதையோடு நம்மளை பேசி வந்தார்கள். ஆனால் இவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். தூய்மை பணி செய்வர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பணியை செய்கிறார்கள் என்று இவர்களுக்காக ஒரு நலனை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள், கலைஞர் அவர்கள் அழகாக அறிவை சார்ந்த ஒரு திட்டத்தை வெளிப்படையாக வெளியிட்டார். என்ன திட்டம் என்று சொன்னால், தூய்மை பணியாளருக்கான ஒரு வாரியத்தை அமைத்தார். அந்த தூய்மை பணியாளர் நல வாரியத்தால் தூய்மை பணியாளருக்கு நலத்தை ஏற்படுத்தியது. இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் மட்டுமல்ல, இந்த மாநகரத்தில் மரத்துக்கு அடியிலே, தெரு சாலைகளிலே, சாக்கடை ஓடுகிற பகுதியில் அமர்ந்து தன்னுடைய தொழில் ஒரு குலத்தொழில் என்று நம்ம திணிக்கப்பட்ட ஒரு தொழிலை அவர்கள் செய்தார்கள். செருப்பு தைக்கின்ற தொழிலை செய்தார்கள். அந்த செருப்பு தைக்கிற தொழிலை செய்ததால் இந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசி வருகிறார். இந்த செருப்பு தைப்பவருக்காக நாம் ஏன் ஒரு வாரியத்தை அமைக்கக்கூடாது என்று செருப்பு தைத்தோர் நல வாரியத்தை அமைத்தார் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். இப்படி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட கலைஞர் செய்துவிட்டு சென்றாலும் கூட, ஆனால் மரண படுக்கையில் இருக்கும் போது கூட இந்த மக்களுக்காக நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குறுதி என்று சொன்னால், இந்த மக்களுக்காக இதோ இந்த மேலில் இருக்கிற ஜக்கையன் ஒருவர், தலைவர் சொன்னது, ஜக்கையன் ஒருவர் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பேரணி நடத்தி ஒரு போராட்டத்தை நடத்தி 365 இடங்களிலே மறியல் செய்தார்கள். சென்னையிலே மிகப்பெரிய பேரணி ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட அழைத்து நான் பேச்சுவார்த்தை செய்து அவர்களுக்கு நான் இடஒதுக்கீடு வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கேன் என்று மரண படுக்கையில மருத்துவமனை இருக்கிற போது இன்றைய முதல்வரோடு அழைத்து அன்று பேசினார். சட்டப்பேரவைக்கு போகும்பொழுது இடஒதுக்கீடு தருகிறேன் என்று ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் சொல்லக்கூடிய அரசு சமூகத்துக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் அரசு மருத்துவமனை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் சென்று சட்டப்பேரவையில் அரசுக்கான இடஒதுக்கீட்டை, அந்த ஜீவோவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னது அடிப்படையில் இன்றைய முதல்வர் சட்டப்பேரவையில் அந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார். நிறைவேற்றப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இன்று தமிழகத்திலே எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதை அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல், இவருடைய கருத்துக்களை, கொள்கைகளை மக்களிடம் சேர்ப்பாமல், இதைவிட எங்களுக்கு என்ன பணி இருக்கிறது? இங்கே ஆளுகின்ற இந்த திராவிட அரசை ஒளித்தெளிய வேண்டும் என்று சொல்லி வடக்கே இருந்து ஒரு கும்பல் தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் கட்சி தொடங்கினாலும் சரி, எடப்பாடியை நோக்கி அவர்கள் பிரச்சாரம் இருக்காது. அவருடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியாரை நோக்கி மட்டுமே தான் அவருடைய கொள்கை இருக்கிறது. கட்சி தொடங்கப்பட்டவர் எல்லாம் சீமானை போன்ற ஒரு கோமாளி தமிழ்நாட்டு அரசியலை நான் பார்த்ததே கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறது போது ஒரு மேடை பேச்சு, எதிர்ப்புறம் சென்ற ஒரு பேச்சு, இது போன்ற அரசியலை கோமாளியை 25
அப்படிப்பட்ட ஒரு கோமாளி நான் எப்படியாவது திராவிட சித்தாந்தத்தை ஒழிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். புதிய கட்சி தொடங்க விஜய் அவர்கள் நான் சாரல் என்கிற அந்த முதல்வரை நான் கண்டிப்பாக ஒழிப்பேன் என்று சொல்கிறார். எடப்பாடி ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்தே தீர்வேன் என்று எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் 3 பேர் அல்ல 300 பேர் அல்ல 3 லட்சம் பேர் திறந்து வந்தாலும் கூட திராவிட கொள்கையை தவிர்க்கவே முடியாது. ஏனால் இந்த திராவிட கொள்கை எங்கே தொடங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த மண்ணில் பிறந்த பெரியார் ஈரோட்டு கிழவன் விதைத்த அந்த திராவிட சித்தாந்தத்தை ஒருபோதும் தவிர்க்கவே முடியாது. இன்றைய நேற்று தொடங்கப்பட்ட திராவிட சித்தாந்தம் 75 ஆண்டுகளாக இந்த திராவிட சித்தாந்தம் சமூக நீதி வெற்றி பயணத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திராவிட கருத்தை திராவிட சித்தாந்தத்தை ஒழித்து விடலாம் என்று வடக்கே வரக்கூடிய ஒரு கும்பல் இங்க இருக்கிற அடிமை அரசியல் வாதிகளை கையில் எடுத்துக்கொண்டு திராவிடத்தை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று அவரை கொக்கரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. ஏனால் ஆளுகின்ற ஆட்சி திராவிடம் ஆட்சி அல்ல, சமூக நீதி ஆட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வினை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி. கிடைக்க இருக்கக்கூடிய அந்த மோடி என்பவர் உங்களுக்கு தெரியும், சமீப காலத்தில் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் திடீரென்று விடியக்கால் தூங்கி எழுந்து காலையில் எழுந்து செல்போனை பார்த்தால் 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கு. யார் போட்டா இந்த பணம் என்று குழப்பத்தில் இருக்கும் போது டிவி செய்தி போய் பார்த்தா அப்போது முதல்வர் சொல்கிறார், இந்த மக்களுக்காக அடுத்தது தேர்தல் வருவதற்கு முன்பாக நான் கொடுக்க வேண்டிய அந்த உரிமை தொகையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். கூடுதலாக நான் 2000 பேர் சேர்த்து 5000 ரூபாய் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்லி டிவி செய்தி பார்த்து மக்கட்ட மகிழ்ச்சி அடைந்தோம். ஒரு நாள் இரவு இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆனால் இந்தியாவிலே மோசமான ஒரு செய்தி இருந்தது. என்ன செய்தி? மோடி என்கிற என்பவர் நமக்கு தெரியும், தூங்கி எழுந்திருச்ச மறுநாள் காலையில 5 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார், 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னார், 2000 நோட்டு சொன்னார். இப்படிப்பட்ட மோடியா லேடியா என்று பேசுகிற போது தமிழ முதல்வர் சொன்னார், இது மோடியம் அல்ல, இது லேடியம் அல்ல, எங்க டாடி தான் டாப் என்று சொன்னவர் முத்தமிழ் கலைஞர்களை சுட்டிட்டு காட்டினார் நம்முடைய முதல்வர் தளபதி ஆனவர்கள். அப்படி மோடி என்பவர் இந்த நாட்டை சுரண்டி இந்த நாட்டை ஜனநாயகத்தை ஒழித்துவிட்டு இந்த நாட்டை சனாதனம் கொண்டு ஆள வேண்டும் என்று துடிக்கிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கீழ்சாதி மேல்சாதி பணக்கார ஏழை என்ற அந்த பாகுபாடை உருவாக்குவதற்கு இந்த மோடி அரசு ஜனநாயகத்தை ஒழிப்பதற்காக இங்கே குளம் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் ஆதித்தமிழர் கட்சி இருக்கும் வரை, தலித் அமைப்புகள் இருக்கும் வரை இங்கே திராவிடத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது, அது ஒழிக்கவும் முடியாது என்று சொல்லி இத்தனை ஆண்டுகளாக நாம் கஷ்டப்பட்டு 25 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை தொடங்கி இருந்த பொழுது சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அண்ணா அறிவியலத்திலிருந்து வந்தது. மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை கூட்டணி கட்சிகளுக்காக உங்களை அழைப்பிடுகிறோம், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கல் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் எத்தனையோ அரசியல் தலைவர் இந்த மக்களுக்காக பாடுபடலாம் என்று சொல்லலாம். இந்த தலைவர் தான், சக்கரன் என்ற தலைவர் தான் இந்த மக்களுக்கு அரசியல் விதையை விதைப்பதற்காக வரலாற்றிலே ஒண்டிவன் என்ற தலைவனை உருவாக்கி அரசியல் விதைத்தாரா இல்லையா? 1 பேர் 2 பேர் 5 பேர் கூட்டம் கூடியது கூட பெரிதாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் ஓரணியில் திறன வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகள் தெரியாமல் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாறுகளை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு வரலாறை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தென்னக சீமையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முப்பாட்டுடைய சிலையை அமைத்து இந்த தலைமுறைக்கு இதுதான் நம்முடைய முப்பாட்டன் இந்திய சுதந்திர போராடிய தலைவன், ஏன் அமைதி காக்கிறாய், அரசியலாக எடு என்று நம்மளை தூண்டிவிட்டு அரசியல் அதிகாரத்துக்காக நம்மளை உருவாக்கிய என் தலைவர் தான் என்பதை நான் சொல்ல முடியும். அது மட்டுமா, இவர்கள் அரசு பணிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த இடஒதுக்கீட்டாக அண்ணு மகளை உழைத்த அந்த தலைவரை சட்ட
சட்டமன்றத்தில் போக வேண்டும் நாங்கள் ஆசைப்படுகிற போது இங்கே அன்னாரத்தை அழைத்த போது பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். விரைவில் நமக்கான வாய்ப்பை சட்டப்பேரவை ஒழிப்பதற்கு ஆதி தமிழர் கட்சி ஒரு அங்கம் வகிப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நாங்கள் இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். ஆகையால் தோழர்களே, நாம் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. இங்கே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வாய்ப்பளிக்கும் போது இந்திய அளவிலே தமிழ்நாட்டிலே ஒருத்தர் நீல சட்டை அணிந்து சட்டமன்றத்துக்கு போகிறார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணன் ஜக்கையனார் தான் சட்டமன்றத்துக்கு போவார் என்ற நம்பிக்கையோடு நான் திரும்பவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கான வாய்ப்பை அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய். மருத்துவர் நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக தமிழ் சமூகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களை வருக என வரவேற்று அவரை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசு SC/ST பணியாளர் சங்கத்தின் சார்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறேன். முறையில் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சி சார்பாக திராவிடத்தின் எழுச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்கின்ற ஒரு சிறப்பு மிகு பயணத்தை கடந்த நவம்பர் மாதம் கன்னியாகுமரியில் தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்களாக 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை சந்தித்து பல்வேறு பரப்புரை பயணத்தை மிக சிறப்பாக நிகழ்த்தி இன்று நம்முடைய மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் இந்த அருமையான நிறைவு விழாவை இங்கு மிக சிறப்பான முறையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் போற்றுதற்குரிய அண்ணா ஜக்கையன் அவர்களை, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் கட்சியை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், ஊடகத்துறை நண்பர்களே, என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் உதிரத்தோடும் கலந்து எனக்கு என்றும் ஊக்கமாக இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த அருந்ததிய சொந்தங்களே, வருகை பொறுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. நவம்பர் 21 ஆரம்பிச்சு இந்த சிறப்பு வாய்ந்த பரப்புரை பயணத்தை நம்முடைய மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்து, நம்முடைய தலைவர் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் சகோதரர் திரு ஜக்கியன் அவர்கள் இந்த பயணத்தை மிக சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடு. கிட்டத்தட்ட பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள்,
ஊராட்சிகள், குக்கிராமங்கள் என நம்முடைய அருந்ததியர் மக்கள் எங்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கு பிரதானமாக சென்று அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் மட்டுமல்ல, அவர்களை ஊக்கப்படுத்த விதமாக சிறப்பான முறையில் உள்ளபடியே ஒரு உணர்ச்சிகரமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இன்று சென்னையில் நிறைவு விழாவை கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து ஒரு நெடிய பயணம் கழித்து இன்று நடத்துவது உள்ளபடியே ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். இதுவரைக்கும் எந்த ஒரு அருந்ததியர் அமைப்பும் செய்யாததை நம்முடைய ஆதித்தமிழர் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு சக்கியன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மாநிலம் முழுக்க பயணிக்கிறது மிகப்பெரிய சிரமம். அதுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் எப்பப்போ ஓய்வு எடுக்க முடியுமோ அப்போ மட்டும் ஓய்வு எடுத்துட்டு மீதி நேரத்தில் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளே போந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலையை தெரிஞ்சு அவங்க கூட உரையாற்றி உள்ளபடியே வருவது ஒரு சாதாரண பணி இல்லை. என்னுடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு வருகை புரிந்த போது ரொம்ப அழகான முறையில் ராசிபுரம் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து நம்முடைய தலைவர் சக்கியன் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார். அப்போது அவரை வரவேற்க நான் காத்திருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரத்தோடு மக்கள் எழுச்சியோடு அந்த பயணத்தை ராசிபுரத்தில் துவங்கி சிறப்பான முறையில் என்னுடைய மாவட்டத்தில் அந்த பயணத்தை மேற்கொண்டார். இடத்துல எப்படி எப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லை, உங்களை பத்தி மக்களுக்கும் தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்காக போராடி கொண்டிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு தலைவர் இன்னைக்கு மாநிலம் முழுக்க நம்மளுக்காக குரல் கொடுக்க இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு தலைவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்கின்ற இந்த செய்தி இன்னைக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க மரியாதைக்குரிய சகோதரர் சக்கியனோட பேர் இன்னும் 10 மடங்கு பிரபலமாயிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த பணியை சிறப்பான முறையில் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது எப்படின்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு 16-17ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியாக வந்தார். அதுபோல நம்முடைய தலைவர் சக்கியன் அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த பணியை மேற்கொண்டு இன்னைக்கு நிறைவு விழாவை கண்டிருக்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தி. அந்த விழாவில் நானும் பங்கேற்கிறது எனக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய பெருமை. இன்னைக்கு நம்முடைய அருந்ததியர் மக்களுக்காக உள்ளபடியே சிறப்பான முறையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு என்னென்னலாம் செய்து தர முடியுமோ அனைத்தையும் நம்முடைய மக்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சாதாரண சமூகமாக இருந்த அருந்ததியர் மக்கள் இன்னைக்கு உள்ளபடியே உயர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதை கண்டிப்பாக உயர்த்தி விடாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஓய மாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு பணிகளை நம்முடைய மக்களுக்காக செய்து காட்டியிருக்கிறார். அந்த நிறைவோடு, அந்த மன நிறைவோடு நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு சொன்னாங்க, உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வெவ்வேறு அருந்ததிய சொந்தங்கள் பல்வேறு அரசியல் அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு உள்ளபடியே நெஞ்சை நிமித்தி கொண்டு இந்த தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய இந்த வாய்ப்பு, இங்க எனக்கு முன்னாடி பேசிய பல்வேறு சகோதரர் சொன்னார், தூய்மை பணியாளர் வாரிய தலைவராக பொறுப்பு,
தூய்மை பணியாளர் வாரியம் துணைத் தலைவராக ஒரு அருந்ததியருக்கு, அதுவும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமைச்சர் என்கின்ற முறையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆதி திராவிட நலத்துறையை ஒரு அருந்ததியரும் கையாள முடியும், அதை சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை வைத்து எனக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பு என இன்னும் எவ்வளவோ வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். அது இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நன்னாள் எப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் சகோதரர் ஜக்கியன் அவர்களுக்கு அறிவாலயத்திலிருந்து போன்ல தொடர்பு. எதற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வர இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அருந்ததியர் மக்கள் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன, ஆதித்தமிழர் கட்சியோட பங்களிப்பு என்ன, இது மட்டும் இல்லாம வருங்காலத்தில் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கியன் அவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை நாங்கள் எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், ஒரு சிறப்பான உரையாடலை இன்னைக்கு நிகழ்த்தி தான் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் திரு ஜக்கியன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை நம்முடைய அறிவாலயத்தில் அங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணி கட்சியின் பேச்சுவார்த்தையை சிறப்பான முறையில் தொடங்கி வைத்து நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கியனும் உரையாடி இன்று சிறப்பான முறையில் இந்த நிறைவு விழா நடைபெற்றிருக்கிறது. உள்ளபடியே ஒரு கூடுதல் சிறப்பு, இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த அங்கீகாரம் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இத்தனை நாள் அவர் செய்த பணிக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. உள்ளபடியே எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. நான் அந்த செய்தியை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், அவரோட பேட்டியை நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் இன்னைக்கு கழிச்சு இன்னைக்கு நம்முடைய திரு ஜக்கியன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் நம்முடைய தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார். அப்படிங்கும்போது எனக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. கண்டிப்பாக வரும் காலங்களில் அண்ணன் ஜக்கியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய அருந்ததியர் மக்களின் சார்பாக இன்னும் அவர் பல்வேறு பொறுப்புகளை வைப்பார். நம்முடைய மக்களுக்காக உள்ளபடியே இன்னும் அவர்களுக்கான பணி நிறைய காத்திருக்கிறது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லாரும் சொன்னது போல நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடை வழங்கிய பிறகு இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய மக்கள் வெள்ளை கோட்டு போட்டுக்கொண்டு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களாக, காக்கி சட்டை போட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த நாட்டையே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு வழங்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகளாக, கருப்பு கோட்டு போட்டுக்கொண்டு இன்னைக்கு சிறப்பான முறையில் நீதிமன்றங்களில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களாக, இன்னைக்கு அரசு அலுவலகங்களில் பச்சை இங்கு பேனால கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அரசு துறை அதிகாரிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர், நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இந்த 3% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நம்முடைய மக்களை உயர்த்தி இருக்கிறது. இது மட்டுமல்ல, சாதாரண கடந்த இந்த சமூகம் இன்னைக்கு வீழ்ந்து கிடந்த சமூகம். இந்த சமூகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உயர்த்தியிருக்கு. மடிந்து கிடந்த மக்களுக்கு மகுடம் சூட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சாதாரண இந்த மக்களை, சாமானியர்களாக இருந்த மக்களை சாதனையாளர்களாக மாற்றிய தலைவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும். இந்த அளவுக்கு நம்முடைய மக்களை எந்தெந்த விதத்தெல்லாம் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அருந்ததிய சமூகமும் உள்ளபடியே தமிழ்நாட்டில்
பெரும்பான்மையான அளவுக்கு கடந்த 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 68% அருந்ததியர்கள் இன்னைக்கு வாக்களித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரியணையில் முதலமைச்சராக அமர்வதற்கு மிக மிக உதவிகரமாக இருந்த சமூகம் நம்முடைய அருந்ததியர் மக்கள் தான். இன்னும் வர இருக்கக்கூடிய அந்த 2026 தேர்தல் இந்த 68 86 உயர வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அதற்காக இங்க இருக்கக்கூடிய எனக்கு முன்னாடி இருக்க பேசியவர் எல்லாம் சொன்னாங்க, யுனைட்டடா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். உள்ளபடியே நம்முடைய அருந்ததியர் மக்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சரின் தலைமை ஏற்று இன்னைக்கு உள்ளபடியே ஒத்துமையாக தான் இருக்கிறார்கள். அது எங்க பார்த்தேன் அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்காக கட்டி தந்திருக்கிறாரு மாளிகை, பொல்லான் மாளிகை. அந்த மாளிகையில பார்த்தேன் 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அங்க வந்திருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அத்தனை மக்கள், அத்தனை அமைப்பை சார்ந்த தலைவர்கள் அங்க வந்திருந்தாங்க. ஒவ்வொரு அமைப்பை சார்ந்த தலைவர்களும் அன்னைக்கு இந்த பொல்லான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒன்றுபட்டு வந்திருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். நம்முடைய சகோதரர் விஸ்வகுமார் சொன்னது போல, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பாக தூக்கி பிடிப்போம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமற்ற நாங்கள் பாடுபடுவோம் என்கிற ஒற்றை எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க அனைவருக்கும் தெரியும், உளமாற தெரியும், நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் எந்த அளவுக்கு அருந்ததியர் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் வர இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் சிறப்பான முறையில் கூட்டணியை அமைத்து விட்டார். நேற்றே பார்த்தீங்க, வீடியோவை பார்த்தீங்கல்ல, காமிச்சிருப்பார். வீடியோ எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதையே இன்னைக்கு அண்ணன் அன்பில் மகேஷனை வெட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சியை சார்ந்த பல பேருக்கு இந்த கூட்டணி நிலைத்து நிற்குமா, இது எங்கேயாச்சும் உடஞ்சிராதா அப்படின்னு எல்லாம் அப்படியே கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். இன்னைக்கு நம்முடைய திமுக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது. கண்டிப்பாக 2026 நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல 200 தொகுதிகளுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு மிக முக்கியமாக நம்முடைய அருந்ததியர் மக்கள் கண்டிப்பாக அதற்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருப்பார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்காக நம்முடைய அமைப்பு சார்ந்த பல்வேறு தோழர்கள் இப்பயே இந்த தேர்தலுக்கான பல்வேறு சிறப்பு வாய்ந்த பிரச்சாரங்களை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம் தான் இந்த சமூக நீதிக்கான பரப்புரை பயணம். அதை வெற்றிகரமாக நம்முடைய தலைவர் திரு ஜக்கியன் அவர்கள் மிக சிறப்பாக அதை நடத்தியிருக்கிறார். கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக இந்த பயணம் கண்டிப்பாக மிக மிக உறுதியாக இருக்கும் என்பது எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. நீங்க இந்த வரைக்கும் இந்த 3 மாதங்கள் நீங்கள் நடத்திய பயணத்தின் வாயிலாக பல்வேறு அருந்ததியர் மக்களை நீங்கள் சந்தித்து, அந்த அருந்ததியர் மக்களுக்கு நம்முடைய திராவிட கொள்கைகள் என்ன, அருந்ததியர் மக்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்னவெல்லாம் என்பதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சிருப்பீங்க. அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. இது வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக தொடர இந்த பயணம் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. இந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த பயணத்தை மேற்கொண்ட மரியாதைக்குரிய திரு ஜக்கியன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மாநில மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் இந்த நிறைவு விழாவில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து அருந்ததிய சொந்தங்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் திரு ஜக்கீன் அவர்களை பார்த்தார். யதார்த்தமா பார்த்தார். அந்த போட்டோ கூட எல்லாருக்குமே வைரலா இருக்கும். அவரோட பணியை அப்படியே நேரடியாக முதலமைச்சர் அவர் பார்த்து என்னன்னு கேட்டிருந்தார். கேட்டோன்னா நம்முடைய ஐயா ஜக்கீன் அவர்கள் இந்த பணியை பற்றிலாம் விளக்கி சொல்லும் போது உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் திரு ஜக்கீன் அவர்களை பாராட்டி உங்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு அவரே வாழ்த்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே இந்த பயணம் வெற்றி பெற்றிருக்கு. நல்லபடியாக உள்ளபடி இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகள் வெயிலில் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் குழுகுழுன்னு இந்த ஏசிஆரில் சிறப்பான முறையில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அரங்கு எடுத்து, ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆதித்தமிழர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தலைவர் மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தோழர்கள் கேட்டுக்கொண்ட முறையில் இருக்கின்ற தனியார் முறையில் தொடங்கி இன்றைக்கு இந்த பயணத்தில் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய, உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில காங்கிரசுக்கும் திமுகவும் மணி 7:30 நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால அவர்களால் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்க முடியலை. ஒருவேளை மாநில அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரியான ஏழை எளிய மக்களுடைய குரலை ஒழிக்கக்கூடிய அளவில் அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்பது மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் மாநில சார்ந்த இந்த தேர்தலில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால அவங்களால வர இயலவில்லை. அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்துடைய மேற்கு மாவட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறார். தேர்தல் காலம்ங்கிறதுனால நம்மளால் யாரையுமே உறுதியாக சொல்ல முடியலை. அதே மாதிரி அமைச்சர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் கூட எப்படியாவது நான் வந்துடுறேன் என்று சொல்லியிருந்தார். அவரும் வர இயலவில்லை. இருந்தாலும் ஒட்டுமொத்த திமுகவுடைய ஒரு பிரதிநிதியாக நம்முடைய இரத்த சொந்தமான அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய இந்த வருகை என்பது நம்மை அங்கீகாரப்படுத்துகின்ற வகையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆதித்தமிழர் கட்சியினுடைய பங்கை பற்றி அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எத்தனையோ சில கட்சிகள் நம்மை அணுகிறார்கள். தேர்தலில் எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம், எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் தருகிறோம், செலவுகளை கூட நாங்களே கூட பார்த்துக் கொள்கிறோம் என்று கூட காலையில் கூட ஒரு முக்கியமான கட்சியிலிருந்து அழைத்தார்கள். ஆனால் நீங்கள் கோடியை கொட்டி கொடுத்தினாலும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மாற மாட்டோம். எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கின்ற தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் காட்டுகின்ற ஒரு உண்மையான ஒரு பாதை என்பது அது சரியான பாதையாக இருக்கும். அந்த பாதை என்பது நம்மை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு சரியான கொள்கை ரீதியாக இருக்கின்ற இயக்கம், கட்சி என்கிற முறையில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற நம்மை போன்ற மக்களை உற்று நோக்கி பார்த்து நமக்கான பல திட்டங்களை, சிறப்பான பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த தலைவர் தான் இருக்கிறார். ஆகவே அவருடைய கரங்களை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இன்றைக்கு நாம் நமக்கு ஒரு இடம் இங்கே கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாம் நம்முடைய முதல்வர் மத்தியில் வைத்திருக்கிறோம்.
இருந்தாலும் நம்முடைய பாதை என்பது திமுகவுடைய பக்கமாக தான் இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்று சொன்னோம்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. அதனால பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய வந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆதி ஆந்திரா மக்கள் அவர்களுடைய ஆதரவு என்பது ஒரு பெரிய ஆதரவு. அண்ணன் டாப்ஸ் அண்ணன் இஸ்ரேல் அவர்கள், அவரோடு இருக்கின்ற அவருடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள், அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் நம்முடைய மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களே எனக்கு ஆச்சு. நேற்றுலாம் ஒரு பகுதி சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 25,000 குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள் இருக்கிறாங்க. அருந்ததியர் மக்கள் ஒரே இடத்துல 25,000 குடும்பம் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருவல்லிக்கேணி நம்முடைய துணை முதலமைச்சருடைய தொகுதியில் ராம் நகர் என்று சொல்லி முந்தா நாள் அங்கே ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். அங்கே போய் பார்த்தோம்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5,000 குடும்பங்கள் ஒரே செட்டில்மெண்ட் அங்கே இருக்கிறாங்க. இப்படி இந்த சென்னையில் மட்டும் நம்ம அருந்ததியர் மக்கள் 10 லட்சத்திற்கும் குறைவாக இல்லை, 10 லட்சத்துக்கு மேலாக தான் நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவர்களுக்கு சான்றிதழ் ஆதி ஆந்திரா என்று சான்றிதழ் இருக்கிறது. இதனால என்ன பிரச்சனைனா அவங்கள வந்து பல இடங்கள்ல இவங்கள தெலுங்குக்காரங்க என்று டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு பாகுபாட்டோடு ஆதி ஆந்திரா மக்களை அவர்கள் நடத்துகிறாங்க. நேற்றைய தினம் கூட சில பகுதிகளெல்லாம் போயிருக்கும்போது சொன்னாங்க, எல்லா இடங்களுக்கும் டோக்கன் கொடுத்து இலவசமாக அரசுடைய நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு வருது, எங்கள் பகுதிக்கு வர மாட்டேங்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல சொன்னாங்க அந்த நசரேத்புரத்தில். உண்மையாகவே வந்து ஏழைப்பாள மக்கள் நம்முடைய மக்கள் தான். அவங்கள வந்து ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து அவர்களை பிரித்து ஆள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது. ஆதித்தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் நம்மோடு பயணிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அண்ணன், நம்முடைய அமைச்சர், நம்முடைய ரத்தம் இங்கே இருக்கிறார். அவரிடம் அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஆகவே சென்னையில் இருக்கின்ற நம்முடைய ஆதி ஆந்திரா மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆதி திராவிடத்துறைக்கு அமைச்சரே நம்ம அண்ணனாக தான் இருக்கிறாரு, அவரே நம்முடைய மேடையில் இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் நேற்று போகும்போதெல்லாம் அந்த பகுதியில் மக்கள் வந்து ரொம்ப குமுறலா சொன்னாங்க, எங்களை வந்து தெலுங்குக்காரங்க சொல்லி எங்களெல்லாம் ஒதுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு சில பேர் இப்படி அருந்ததியர் மக்களை தெலுங்கர்கள் என்று பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் தெலுங்கர்கள் அல்ல, நாம் கன்னடர்கள் அல்ல, நாம் ஆதி தமிழர்கள் என்பதை இந்த வரலாற்றிலே நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி தமிழர்கள் என்பதற்கான ஆய்வுகள் சமீபத்தில் எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாரு. சக்கிலியர் வரலாறு என்று. அதற்கு முன்பாக ஐயா எழில் இளங்கோவன் அவர்கள் அருந்ததியர்கள் வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் மார்க் அவர்கள் அருந்ததியர் வாழும் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த நூல்களை எல்லாம் படிக்கணும். சில பேர் தற்கூறிகள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை படிக்கிறதே கிடையாது. நம்முடைய ஆட்சியின் என்ன என்பதை பற்றி அவர்கள் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒருத்தர் தெலுங்கர்னு சொல்லிட்டோம்னா உடனே அவங்கெல்லாம் தெலுங்கர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து முத்திரை குத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கின்ற ஆதி ஆந்திரா மக்கள் என்று பேரு ஒரு காலத்தில் வச்சுட்டாங்க. ஆனால் அவர்கள் ஆதி ஆந்திராக்கள் கிடையாது, அவர்கள் அருந்ததியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுக்கு அருந்ததியர் என்றே நீங்கள் சான்றிதழ் வழங்குவதற்கு ஆதித்தமிழர் கட்சி டாம் சபையோடு இணைந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நம்முடைய உரிமை குரலாக நாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேட்கின்ற முதல்வராக, ஒரு சாதாரண டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கூட என்னை பார்த்து விட்டு உடனே வண்டியை நிப்பாட்டி என்ன ஜக்கேன், என்ன இங்க என்ன பண்றீங்க என்று கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் இல்லை, அருந்ததியர் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அதைத்தான் அதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவரை விட அதிக அன்பு காட்டுகின்ற ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறார். என இளைஞரணியில் இன்றைக்கு முக்கியமான பொறுப்புகளை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுக்கிறாங்க. இளைஞரணியில் இருந்துதான் நம்முடைய அண்ணன் அமைச்சர் மதிவேந்தன் கூட இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார். அதுக்கு அடிப்படை காரணம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்.
ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம், பேர் இயக்கம், முன்னணி நிர்வாகிகள், திமுகவில் இருக்கின்ற முன்னணி நிர்வாகிகள், அது அண்ணன் நேரு அவர்களாக இருக்கலாம், அல்லது அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இருக்கலாம், அல்லது அண்ணன் ஆர் ராசா அவர்களாக இருக்கலாம், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற பல தலைவர்கள், திமுகவுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாருமே இந்த மக்கள், குறிப்பாக தலித் மக்களில் கடைக்கோடியில் இவங்க இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு இவர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இவர்களை கைதூக்கி விடுவது என்பதுதான் நம்முடைய அடிப்படை ஒரு கடமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பயணத்தில் ஒருவரையும் நாங்கள் பின்தங்கி விடமாட்டோம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை போலவே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதித்தமிழர் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொண்டு, திமுகவின் வெற்றிக்காக நீலச்சட்டை போராளிகளாகிய நம்முடைய இயக்க தோழர்கள் நாம் இன்றிலிருந்து தேர்தல் பணி முடிந்து தேர்தல் ரிசல்ட் வருகின்ற வரைக்குமே திமுகவுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட வேண்டும் என நீலச்சட்டை போராளிகளை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னார்கள், அந்த ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நம்ம மூலமாக தான் போனது. குயிலி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, குயிலி அவர்களுக்கு முதன்முறையாக ஒரு உருவம் கொடுத்தது நம்முடைய இயக்கம் தான். நாம தான் குயிலினா இப்படிதான் இருப்பாங்க என்று ஒரு உருவம் கொடுத்தோம். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒண்டி வீரரை பற்றியான மக்கள் மத்தியில் படங்கள் போனது, குயிலை பற்றி படங்கள் போனது. குயிலை பற்றி வரலாற்று புத்தகம் ஒரு சிறு நூலை முதன்முறையாக எழுதி வெளியிட்டேன். அதுக்கு பிறகுதான் குயிலி நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதே பல பேருக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட வரலாறுகளை மீட்டெடுத்தோம். இன்றைக்கு காலத்தினுடைய தேவை, சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நாம் திமுகவிடம் எங்களுக்கு ஒரு இடமாவது நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட வைக்கிறோமே தவிர, நான் சொகுசாக இருக்க வேண்டும், நான் போய் சட்டமன்றத்தில் உட்காரணும், ஏன் பிள்ளைய பெரிய பெரிய ஒரு வசதியா இருக்கணும் என்பதற்காக அல்ல. ஏன்னா எனக்கு குடும்பமோ பிள்ளைகளே அல்ல, இல்லை, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மை நம்பி வரக்கூடிய தோழர்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க, அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் சொன்னோம்னா நமக்கு அதிகாரமிக்க பதவிகள் தேவை. அந்த பதவியை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திமுகவுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் நாம் உரிமையோடு இதை கேட்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த பயணத்தில் பயணித்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நிறைவு விழாவில் பங்கெடுத்த அத்துணை தோழர்களுக்கும், குறிப்பாக அண்ணன் இஸ்ரேல் அவர்களுக்கு, அவர் என்னுடைய உடன்பிறந்த சகோதரரை போன்றவர். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலிருந்து எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர். அவரை அவருடைய வீடு அருந்ததியர் மக்களுடைய எங்கிருந்து சவுத்திலிருந்து வெஸ்ட்லிருந்து வரக்கூடிய பல தோழர்களுக்கு அவருடைய ஆபீஸ் தான் ஒரு தாய் வீடு மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணன் இஸ்ரேல் அவருடைய அலுவலகத்தை விதிக்காத யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அண்ணன் இஸ்ரேல் அவர்களுடைய இந்த ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே காலத்தினுடைய அருமைகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதித்தமிழர் கட்சியினுடைய தென்மண்டல தொழிலாளர் செயலாளர் தோழர் ஈஸ்வரன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். பாருங்க பாருங்க கண்படானே
கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி தோழர் மாரியம்மாள் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாக போட்டி கௌரவிப்பார். நாங்கள் பண்ணாங்கண்ணா எல்லாரும்